சேரன் வந்து ரொம்ப படபடப்போட பேசிட்டு இருப்பான். "ஏன்டா இவன் இப்படி பண்ணிட்டான்? தேவையில்லாத வேலை பண்ணிட்டானே!" அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, பாண்டியும் பல்லவனும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ பாண்டி வந்து, "சரி விடுனே" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ பல்லவன் வந்து சொல்லுவான், "எனக்கு எப்படி தெரியும் அண்ணன் அந்த பொண்ண எப்படியாவது கரெக்ட் பண்ணிரும்" அப்படின்னு. உடனே சேரன் வந்து திட்டுவான். "ஏன்டா கரெக்ட் பண்ணுவேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது ஒரு பொண்ணுடா! அப்படிலாம் பேசாதடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பாண்டி வந்து திரும்பியும் சொல்லுவான், "சரி விடுனே, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பொண்ணு வருது. நம்ம இனிமே சந்தோஷமா இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே, சேரன் வந்து அப்படியே மனசுக்குள்ள அப்படியே அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே, பாட்டி வந்து சொல்லுவான், "சரி அவங்க வர்றாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம வந்து ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணணும்லண்ணா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "ஆமா அதுவும் கரெக்ட் தான். இந்த ரூம் குடுக்கவா? அந்த ரூம் குடுக்கவா?" அப்படின்னு சேரன் கேட்கும்போதே, "அந்த ரூம் வேண்டாண்ணா, இது கொஞ்சம் பெருசா இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம இத போய் நான் ரூம ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாண்டி கேட்பான், "அண்ணா அந்த ரூம்ல வந்து பெட்ஷீட் விரிக்கணும். அதுக்கு வந்து ஏதாவது புது பெட்ஷீட் ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அப்படிலாம் நம்மகிட்ட வீட்ல இல்லையேடா" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த வீட்ல எதுவுமே இருக்காதே" அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆவான். அதுக்கு வந்து சேரன் சொல்லுவான், "புதுசு தான்டா இல்ல. ஆனா நான் மத்த பெட்ஷீட்லாம் துவச்சு வச்சிருக்கேன். அத எடுத்து தாரேன்னு சொன்னோனே, "சரி கொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கிட்டு அவன் அந்த ரூம கிளீன் பண்ண போவான். பல்லவன் உடனே சொல்லுவான், "வீடு ஃபுல்லா மோசமா இருக்குது. ஒரே ஒட்டட அது இதுவா இருக்கு. நான் அத கிளீன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா எல்லா பொருளும் தேவையானத வாங்கணும்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டிகிட்ட வந்து சொல்லுவான், "அண்ணே நீ வந்து எனக்கு கடைக்கு போகும்போது ஒரு ரூம் ஸ்ப்ரே ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு வா. நான் பார்க்க கொஞ்சம் வாசமா இருக்கும் வீடு. நம்ம வீடு ரொம்ப ஸ்மெல் அடிக்குது" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ டாய்லெட்டெல்லாம் கிளீன் பண்ணணும். அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்க வேண்டியதுருக்கு. நான் வேணா அத போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, "சரிடா நான் வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு நான் டாய்லெட்ட கிளீன் பண்ணிடுறேன்" அப்படின்னு சேரன் சொல்லுவான். அப்போ "சமைக்கிறதுக்கு என்னண்ணா பண்ண போற?" அப்படின்னு பல்லவன் கேட்கும்போது, என்ன செய்யலாம்னு தெரியலையேடா, சிக்கன் இருக்கு. அத வந்து ஒரு குழம்பு வச்சுட்டு தோசை சுட்டுறலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சோறு பொங்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல நீ எதனாலும் பண்ணு" அப்படின்னோனே, "சரி நான் ஏதாவது பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போயிருவான்.